நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Sirisha, sir, what happened to you? Now, your performance ketirken. I've definitely heard your performances in the past. Inge irundhudu, or it was probably here. Wildcard entry le, it is somewhere there.
It is such an amazing performance. என்னன்னா ஒரு பாட்டு இருந்தா okay. Even the earlier song that you sang and this one, suddenly you are in some amazing form. அது வந்து probably the toughest competitor is one who doesn't sing for competition. You are singing beyond that. And the competition or the tension ஒண்ணுமே இல்லாம ஒரு ஈஸோட so convincing. And in the madri, if you maintain not just the competition, in life nobody can stop you. Your singing is really beautiful. Thank you. இன்னைக்கு வந்து எனக்கு personally ரெண்டு சாங்குமே and I think you are incredible in both the songs. This one was also a beautiful rendition. Thank you, sir. All the very best. Thank you. ஸ்ரீஷா, உன்னோட சாங் சாய்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அதாவது இந்த ரெண்டு ரவுண்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன சாங் எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணுன்னு நினச்சியோ அதில் கிடைக்காத இடங்கள் இன்னொரு சாங்கில் என்ன பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னு எடுத்த வெரி வைஸ் சாய்ஸ் இது. ஸ்லோ டெம்போவில் வாய்ஸை கன்சிஸ்டண்ட்டாக வச்சு எமோஷனை அப்படி டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் நூவன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் கிடைக்கணும்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் அ பெட்டர் ஆப்ஷன் கண்டெம்பரரி சாங்ஸில். ஸோ அந்த வகையில் வெரி மியூசிக்கலி பிரில்லியன்ட் சாய்ஸ் யூ ஹவ் மேட். முக்கியமாக ஒரு இன்டர்லூட் மியூசிக் போயிட்டு திரும்ப வர இடத்துல ஒரு டெம்போ டைமிங் சேலஞ்ச் ஒன்று இருந்தது ஒரு இடத்துல. அதையும் ரொம்ப அழகாக நீ ஹேண்டில் பண்ண. உனக்கு நல்ல லயஞானம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஸோ உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த், எல்லாமே மியூசிக்கல் ஸ்ட்ரென்த் காட் ஹஸ் கிவன் யூ. நீயும் அழகாக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற. சங்கீதம் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஸ்ரீஷா? 3 years. 3 years-ஆ? மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து எல்லை இல்லைன்னு உனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ வந்துட்டோம், இன்னும் 40 கிருதி கற்றுக்கிட்டோம், கீர்த்தனை பாடுறோம்லாம் அதோடு நிறுத்திடலாம் போயிடுறதுக்கு சான்ஸே கிடையாது. போய்கிட்டே இருக்கலாம் மியூசிக்கில். அதனால கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் இம்ப்ரூவிங். நல்ல மியூசிக் கேட்குறது அதை விட முக்கியம். யூ வில் பி அ கிரேட் சிங்கர் க்ரூனர் ஒன் டே. காட் பிளெஸ் யூ. சிரீஷா, எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த சாங்கில் நம்ம ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டில் வந்து எல்லாரும் இன்வால்வ் பண்ணிக்கிறது ஒரு பவர். அது எல்லாராலையும் முடியாது. அதனால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க பாடுறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை பேசிகிட்டு இருப்பாங்க, சம்திங் அந்த மாதிரி ஏதாவது நான் சம்டைம்ஸ் பார்க்க முடியும். ஆனால் உன்கிட்ட வந்து அந்த பவர் இருக்குது. அந்த பாட்டு நீ பாடும்போது எல்லாருமே உன்னை தான் பார்க்குறா, உன்னை பாட்டு தான் கேட்குறா. ஸோ யூ ஹேவ் தட் பவர். தட்ஸ் an எக்ஸ்ட்ரா. எதனால் அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனக்கு ஏன்னா அவ அந்த மாதிரி இன்வால்வ்டா இருக்கா, பாடுறாங்க. அவ அவ்வளோ இன்வால்வ்டா இருக்கா. அதாவது அடுத்தவங்கள பத்தி அவங்க கேட்கலங்கல்ல, முதல்ல பாடுறவங்க நம்ம அந்த பாட்டை ரசிச்சு நமக்குள்ள ரசிச்சு ஃபுல்லா அப்படியே இன்வால்வ் ஆகி ஐம் ஷூர் அந்த 3 to 4 minutes நீ பாடின டைம்ல இங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. யார் பேசுறாங்க, யார் எழுந்தாங்க போனாங்க, எதுவுமே தெரியாது. ஐம் ஷூர். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னால் ஒரு நிமிஷம் கூட வேற எதுவும் யோசிக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ வாஸ் இன் த சாங். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சீசா, ஸ்வேதா மேம் கிட்ட இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் ரொம்ப வயசாக உங்களோட சாங்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்ட பேசுவோம். அம்மே சொல்லுங்க. எப்படி என்ன இந்த பாட்டு தான் பாடணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து பிளான் போடுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை மேம், அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அந்த கமக்கம்லாம் நீங்கள் தான் சொல்லி தரீங்களா? அதெல்லாம் கிடையாது. சார் என்ன பண்ணுவார்? சீசா அப்பா என்ன பண்ணுவார்? ஒன்றும் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு தூங்கிடுவார். இல்லைம்மா, அவர் தான் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறது அவர் தான். ஆமாம்மா. டஃப்பான காம்படிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டைரக்ட் ஃபைனலிஸ்ட் கூட நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன போயிடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? கான்ஃபிடென்ஸ் இருக்குக்கா. கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ ஓட்டு கேட்க வேண்டிய நேரம். ஸ்ரீஷா வந்து ஃபைனல்ஸ்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 3 முறையில் நீங்கள் வந்து ஓட் போடலாம். எஸ்எம்எஸ் முறையில் நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ07 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 என்ற நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நம்பர் இருக்குது. 54322178 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஸ்ரீஷாக்கு உங்களோட ஓட்டுகளை அங்கே பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கூட நீங்கள் ஸ்ரீஷாக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in வெப்சைட்டுக்கு போய் SSJ07 ஸ்ரீஷாக்கு ஓட் போடலாம். ஸோ ஸ்ரீஷாக்கு டெஃபினெட்லி நிறைய ஓட்ஸ் வரணும். அண்ட் அடுத்த ரவுண்ட்லையும் நீங்கள் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்ரீஷா. மறுபடியும் லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் SSJ07 ஸ்ரீஷா.